நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிற போத்தலூரி இந்த ஒரு கிராமத்தில் இருக்க வீரபிரமேந்திர சாமிகளோட மடம். அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. அந்த மடம் தான் அது. அது எப்படி போனோம்னா, நம்ம கடப்பா போயிடணும். முதல்ல சென்னையிலேருந்து நீங்கள் பாம்பே போகிற எல்லா ட்ரெயினும் கடப்பா நிற்கும். கடப்பா இறங்கிட்டு அங்கேருந்து மைத்துக்கூர்னு ஒரு ஊருக்கு பஸ்ஸில் போகலாம். மைத்துக்கூர்லேருந்து அங்கேருந்து ஷேரட்டில் போகலாம், இல்லைன்னா அங்கேருந்து ஒரு பஸ் இருக்குது, அப்படியே போகலாம். நான் கடப்பாலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 கிலோமீட்டர் கிட்ட வரும். நாங்கள் அங்கே தான் போயிருந்தோம். சிவராத்திரிக்கு அங்கே விசேஷமாக இருக்கும். இங்கே ஒரு திருவிழா மாதிரியே நடக்கும். நாங்களாம் இது 3வது வாட்டி தொடர்ந்து போகிறோம் சிவராத்திரிக்கு. அந்த வெளியோட இது தான் பார்த்துட்ருக்கீங்க. வெளியே அந்த கடத்தரு, ஜீவ சமாதி இருக்கிற இடத்துக்கு வெளியே இருக்கிற கடத்தரு. இதெல்லாம் சும்மா காலையில் ஒரு ரவுண்டு போயிட்டு ஈவினிங் தான். அந்த காலையில் ஒரு வாட்டி கோயிலுக்கு போனோம், அப்போ ஈவினிங் ஒரு வாட்டி போனோம். ஈவினிங் நல்லா விசேஷமாக இருக்கும். லைட்டிங்லாம் போட்டு உள்ளே போகிறோம். ஜீவ சமாதியை பார்க்க தான் போகிறோம். நல்லா இருக்குது பாருங்கள். லைட்லாம் போட்டு ஏகப்பட்ட ஜனம் வந்துருக்கு. ஆந்திரா ஜனம், தமிழ்நாடு ஜனம் எல்லாமே நிறைய பேர் வருவாங்க. ஜீவ சமாதி இடம் தான் அது. உள்ளே இருக்குது. லைனில் போகிறோம். லைன் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஒரு ஆள். ஃப்ரீலாம் கிடையாது. எல்லாருமே காசு தான். காசு கொடுத்து தான் போகணும். அது சும்மா ரொம்ப லேட்லாம் ஆகாது. ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்துடலாம். என்ன பாட்டு போயிட்டே இருக்கும். இன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி போனீங்கன்னா பிப்ரவரி மார்ச்சில் வரும். அப்படி கலந்த மாதிரி வரும் சிவராத்திரி. இந்த சிவராத்திரியில் தான் ஸ்பெஷலுங்க. அதுக்கப்புறம் ஒரு வீரபிரமேந்திர சாமியோட பிறந்தநாள் ஒன்று வருது. அப்போவும் விசேஷமாக இருக்கும். நாங்கள் சிவராத்திரி தான் தொடர்ந்து போயிட்டோம். அதில் நின்றுட்டுருக்கோம். கோபுரம் எல்லாம் ஃபுல் லைட் செட்டிங் தான் பண்ணியிருக்கோம். இவர் வந்து ஒரு காலஞானம்னு ஒரு புக்கு எழுதியிருக்கார். இந்த புக்கு பார்த்திங்கன்னா அந்த உலகம் எப்படி இருக்கும், எப்படி மாறும், விஞ்ஞானம் எப்படி வளர்ச்சியாகும், அதெல்லாம் கூட அந்த குறிப்பிட்டு எழுதியிருக்காரு. இவரோட வாழ்க்கை வரலாறும் நம்ம ராகவேந்திரோட சாமிகளோட வாழ்க்கை வரலாறும் ஒரே மாதிரி தான். நான் அவரது பிரபலமான மாதிரி இவரோட வாழ்க்கை வரலாறு பிரபலம் ஆகலை. அவருக்கு ஒரு சிஷ்யம் இருக்க மாதிரி இவருக்கும் ஒரு சிஷ்யம் இருக்கார். அவர் பேர் சித்தையான்னு ஒரு சிஷ்யம் இருக்கார். அவரும் ஜீவ சமாதி தான். அவர்தான் அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். நம்ம இங்கேருந்து ஷேரட்டா போகுது. அதுக்கு நம்ம போத்தலூரிலேருந்து சித்தையாவோட ஜீவ சமாதிக்கும் பஸ்ஸு போகுது. இந்த பஸ்ஸும் போகுது, ஷேரட்டாவும் போகுது. ஷேரட்டாவில் போய் பார்த்துட்டு வந்தோம். ஒரு நாள் டூரே போயிடலாம். அதை நம்ம நைட்டு அங்கே தங்குறதுனால நைட் தங்கிட்டு காலையில் வரலாம். அப்படின்னா நைட்டு 1:30 மணிக்கு ஒரு வண்டி இருக்குது கடப்பாவில். அதை பிடிச்சிங்கன்னா சென்னைக்கு உங்களுக்கு காலைல 7 மணிக்கு வந்துடும். சென்னையிலேருந்து ஒரு கரெக்டாக 250 கிலோமீட்டர் தான் கடப்பா. அங்கேருந்து ஒரு அதுக்கு மொத்தமே ஒரு 300 கிலோமீட்டர் தான் வரும். நீங்கள் எங்கே பக்கத்துலேயே போனீங்கன்னா உங்களுக்கு அக்கோபிலம் பக்கம், அக்கோபிலம் போகலாம். அக்கோபிலம் போயிட்டு வரலாம். இங்கே சும்மா பக்கத்தில் விபூதி லிங்கம் 2-3 இதெல்லாம் சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்குது. அவர் ஸ்கூல் படித்த இடம், இந்த குகை மாதிரி ஒன்று இருக்குது, அங்கேயும் போகலாம். நம்ம அங்கே போய் இந்த ஆட்டோக்காரங்களை கேட்டாங்களா அவங்களே கூப்பிட்டு போயிடுவாங்க. காலைல போய்ட்டு சாயங்காலம் வந்துடலாம். ஒரு வீரபிரமேந்திர சாமியோட பக்கத்துலேயே போலாரம்மான்னு ஒரு அம்மன் கோயில். இந்த நம்ம ஊரில் மாரியம்மன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த மாரியம்மாவை தான் அவங்க போலாரம்மான்றாங்க. அங்கேயும் ஈவினிங்கில் விசேஷமாக இருக்கும். அங்கேயே போய்ட்டு வரலாம்.
ஒரு நாள் போதும். சிவராத்திரி அன்றைக்கி காலையில் போனீங்கன்னா நைட் தங்கிட்டு மறுநாள் காலையில் வந்துடலாம். ரொம்ப நெருக்கடியாக இருக்காது. ட்ரெயின் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், ரிசர்வ் பண்ணின்னு போயிடலாம். பஸ்ஸும் போதும். பஸ்ஸுனால் 4-5 பஸ்ஸு பிடிக்கணும். இதுனா கடப்பாவில் இறங்கிட்டு கடப்பாலேருந்து மைத்துக்கூர் போயிட்டு மைத்துக்கூர்லேருந்து போத்தலூர் மடம் சொன்னாலே இறக்கிடுவாங்க. அங்கேருந்து வீரபிரம்மன் சாமி பிரம்மேந்திர வீரபிரம்மங்கார் மடம் சொன்னோம்னா எல்லாருக்குமே தெரியும். மைத்துக்கூர்லேருந்து நெல்லூர் போயிட்டு கூட போகிறாங்க நிறைய பேர். பஸ்ஸுனால் நெல்லூர் போயிட்டு தான் வர நினைக்கிறேன். நைட் அங்கேயே கோயிலே கூட படுக்கிறாங்க நிறைய பேர். அந்த மடத்துலேயே கீழே படுத்துக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக அந்த கதா காலட்சேபம் எல்லாமே நடக்குது. நீங்களும் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, நாங்கள் ஒரு வாட்டி போயிட்டு வந்தோம். நாங்கள் நிறைய வாட்டி போயிட்டு வந்துட்டோம்.